ஃப்ரீயா இருக்கியாப்பா? வா நம்ம வருண் கிட்ட போய் பேசிட்டு வரலாம். வருண் கிட்டயா? வருண் கிட்ட போய் நம்ம என்னப்பா பேச போறோம்? இதுக்கப்புறம் நம்ம அவன் கிட்ட ஃப்ரெண்டா போயிடலாம்ப்பா. ஏன்னா நமக்குன்னு இருக்கிறது ஒருத்தவன் மட்டும்தான். அவன் கூடயும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அவனை மாட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அவன் கிட்ட திரும்ப பழைய மாதிரி எல்லாரும் நம்ம 3 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா வருண் சும்மா இருக்க மாட்டானே, கிறுக்குத்தனம் பண்ணுவான், நம்மள இரிட்டேட் பண்ணுவான்ப்பா அவன். அதெல்லாம் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ணதுப்பா. இப்ப அவன் அந்த கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறிட்டான். சரி, நான் அவகிட்ட போய் பேச போறேன். நீ வரதுனா என் கூட வா, போயிட்டு வரேன். ஹாய் வருண், ஏன்பா இன்னும் இங்கே இருக்க? உனக்கும் அப்பாக்கும் தான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? நம்ம வீட்டுக்கு வந்து தங்கலாம்ல, இன்னும் ஏன் இந்த வீட்லயே தங்கிட்டு இருக்க? உனக்கு இங்கதான் இருக்கிறது தான் பிடிச்சிருச்சோ? ஆமாப்பா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எனக்குன்னு நான் ஆசையா கிரியேட் பண்ணதாச்சு. எனக்கு அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான்ப்பா பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து அப்பாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். வருண், இதுக்கப்புறம் நம்ம 3 பேருக்குள்ள எந்த சண்டையுமே இருக்கக்கூடாது. என்ன, சின்ன வயசுல 3 பேர் சேர்ந்து எவ்வளவு ஒன்னா ஜாலியா இருப்போம். பழைய மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமாப்பா, ஆனா சின்ன வயசுல நான் உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லையே, இந்த பசங்க 3ம் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா பேசிட்டு இருக்குதுங்க. 3ம் பழைய மாதிரி ஒண்ணா இருந்தா சந்தோஷம்தான். ஆமா, வாணி ராணி வரணுங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவங்கள கூப்பிடுறீங்களா? முக்கியமான விஷயமா? அப்படின்னப்ப முக்கியமான விஷயம் இப்பதான்ப்பா எல்லாம் சேர்ந்து ஒண்ணுமன்னா பேசிட்டு இருக்குங்க. எதையாவது பேசி கொட்டே குழப்பி விட்டுறாதப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கூப்பிட்டு வாங்க. நான் கண்டிப்பா பேசியே ஆகணும் பசங்க கிட்ட. பசங்களா, உங்க அப்பா உங்களை கூப்பிட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சீக்கிரம் வாங்க. முக்கியமான விஷயமா? அப்படின்னப்ப முக்கியமான விஷயமா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். சொல்லுங்கப்பா, எதுக்காகப்பா எல்லாரையும் வர சொல்றீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றீங்களா? என்னப்பா அது? எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் தப்பா வளர்த்துட்டோம்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குமா. வருணையும் புரிஞ்சுக்காம அவன் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். ஆனா இதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க 3 பேரும் படிச்சு முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்கீங்க. உங்களோட எல்லா செலவையும் நான் தான் பாக்குறேன். எனக்கு உங்களோட செலவை பாக்குறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க சம்பாதிச்சு சொந்த கால்ல சுயமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சம்பாதிச்சாதானே இண்டிபெண்டா இருக்க முடியும். அதனால சீக்கிரமா 3 பேரும் போய் ஒரு வேலையை தேடுங்க. உங்களோட சொந்த காசுல சம்பளத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். இதுக்கப்புறமேட்டா அது அப்பா சொல்ற பேச்சை கேளுங்க. இந்த வேலைக்கு தான் போகணும், அந்த வேலைக்கு தான் போகணும் இல்ல. உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ போலாம். சந்தோஷமா போயிட்டு வேலையை தேடுங்க. என்னப்பா இது? அப்பா நம்மள வேலை தேட சொல்றாரு, நமக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அப்புறம் என்னப்பா, சின்ன வயசுல நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அது நம்ம சம்பாதிச்சு அவங்கள பாத்துக்க வேணாமா? நான் என்ன ஜாபுக்கு போலாம்? பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல பிடி டீச்சருக்கு வேக்கண்டா இருக்குன்னு பார்த்தேன். நான் அந்த ஜாப் ட்ரை பண்ண போறேன். ஏய், நம்ம படிச்ச படிப்புக்கும் ஈஸியாவே நமக்கு டீச்சிங் ஜாப் கிடைக்கும். நம்மளும் அந்த ஸ்கூல்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்றோம். கண்டிப்பா அந்த டீச்சிங் ஜாப் நமக்கு கிடைக்கும். நம்ம டீச்சரா வேலைக்கு போலாம். ஹலோ, டீச்சிங் ஜாபுக்கு போறது ஒன்றும் சும்மா இல்லம்மா. தினம் நீங்க புடவை கட்டிட்டு போகணும். அப்புறம் உங்களுக்கே யாராவது வந்து பாடம் எடுக்கணும். நீங்களாம் பாடம் எடுத்து அந்த பசங்க எப்படி படிக்கும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? வேற ஏதாவது வேலையை பாருங்க. அதெல்லாம் இல்லை, நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க டீச்சிங் ஜாபுக்கு தான் போக போறோம். அது எப்படிம்மா நீங்க முடிவு பண்ணுவீங்க? நீங்க முதல்ல இன்டர்வியூக்கு போகணும். அங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அங்க வேலைக்கு போவீங்களா மாட்டீங்களான்றதே தெரியும். அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. போய் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ற வேலையை பாருங்க. என்னப்பா நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க? இதுக்குன்னு எப்படியாவது நம்ம வேலை வாங்கி காட்டணும். நம்ம டீச்சர் ஆகுறோம்.